தூய ஆவியே துணையாக வருவேன். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் கீறல்களை நீக்கிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். மாற்றும் ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தை, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இன்று நான் உன்னை ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைச்சட்ட புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். நீங்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு செகண்ட் கேப் கொடுங்க. நீங்கள் வாசிக்கும்போது நான் அதை சொல்ல மக்கள் அதை விவரமாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் வாசிக்க நான் சொல்ல அதை ரிப்பீட் பண்ணும் பொழுது அதனுடைய மறை உண்மைகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக வாசிக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது கேப் நிறுத்தி நிதானமாக ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது அதில் இருக்கிற மகிமை வேறு. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் இன்று உனக்கு உன்னுடைய ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீரே, எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்று நாம் கேட்கலாம். முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு குரலுக்கு செவி கொடு என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்ற எச்சரிக்கை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 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 உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை உயர்த்தப் போகிறார். ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் உன்னை உயர்த்தப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது. 2ஆம் வசனம் வேறு யாராவது வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் ஆமென். என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். என்ன அழகா சொல்றார் பாருங்க. அந்த நன்றி ஆண்டவரே. நன்றி. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லிட்டு உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால், செவி கொடுக்க செய்ய ஆண்டவர் எங்கள் செவிகளை திறந்தருள்னு சொல்லுங்க. எங்கள் செவிகளை திறந்தருளும் அப்பா. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் செவிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. உமது குரலை கேட்பதற்கு எங்கள் செவிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. எம்மாவு சீடர்களின் செவிகளை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்மாவு சீடர்களின் கண்களை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களையும் திறந்தருளும் அப்பான்னு சொல்லுங்க. எங்களுடைய கண்களையும் திறந்தருளும் அப்பா. திறந்தருளும் ஆண்டவரே. 3ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுகிறது. நீ நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். எப்பொழுது ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் சொன்ன அனைத்தையும் கடைபிடித்து, அப்பொழுதுதான் உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாக ஆண்டவர் உன்னை இன்னும் உயர்த்துவார். உன் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுத்தால், செவி கொடுத்தால், உன் கடவுளாக ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகள் எல்லாம் உன்மேல் வந்து நிலைக்கும். ஆனால் அல்லேலூயா. நன்றி கெட்டோருக்கும் நன்றி மறந்தோருக்கும் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் இரக்கம் காட்டுகிற இறைவன், ஆமென். எல்லோருக்கும் இரக்கம் காட்டுகிற இறைவன், யாரையும் விடுறதில்லை. ஆனால் சில ஸ்பெஷல் ஆசீர்வாதங்கள் இன்னும் உயர்த்தி ஆமென். அனைத்திற்கும் மேலாக, நல்லா புரிஞ்சுக்கணும், அனைத்திற்கும் மேலாக உன்னை உயர்த்துவார். சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் நன்றி கெட்டோருக்கும் நன்றி மறந்தோருக்கும் கடவுளை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் பொழியப்படுகின்றன. ஆனால் உண்மையான கடவுளை தேடுகிற பிள்ளைகள், அதிகாலை அவருடைய சமூகத்தில் வர பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி? அனைத்திற்கும் மேலாக, அனைத்திற்கும் மேலாக ஒன்று. 2வது, அவருடைய ஆசீர்வாதம் நம்மில் வந்து எப்பொழுதும் தங்கியிருக்கும். ஆமென். ஆமென். உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் ஆண்டவரை மறந்தவர்களுக்கும் அவர் எல்லாம் செய்கிறாரு. சிலது அவங்கக்கிட்ட அது அவங்களுக்கு புரியாது. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க, உண்மையாக அவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு, அனைத்தையும் கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக, நல்லா புரிஞ்சுக்கணும், உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும், எல்லா ஜாதி ஜனங்களிலும் உயர்ந்தவர்களாக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆசைகள் எல்லாம் நம்மள்ட்ட எப்பொழுதும் நிரந்தரமாக தங்கும். ஆமென். ஆமென். இன்னைக்கு கொண்டு பணம் கஷ்டம் இருக்கா? எது இருந்தாலும் நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும்
ரூ. 8 செலவு பண்ணிட்டாலும் ரூ. 2 உன் கையில் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். நீ ஒரு நாள் உன் மணி பர்ஸில் காசு இல்லைன்னு சொல்லி ஐயோ என்கிட்ட 10 பைசா இல்லையேன்னு கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும். ஆமென். மாத கடைசி ஆனாலும் சரி உன் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்பொழுது அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் சொல்கிற மாதிரி நடக்கும் பொழுது. இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி சொல்கிறாரோ உனக்கு பட்ஜெட் போட்டு இப்படி போ மகளே, இப்படி போ மகனே, இப்படி செய்யின்னு ஆவியான ஒவ்வொரு நாளும் உணர்த்தும் பொழுது நீ அதே மாதிரி செஞ்சினா மாதம் பூரா நீ மாத சம்பளக்காராக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதம் பூரா உன்னை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் உன்னில் நிலைத்து இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் உன்ட்ட என்கிட்ட 10 பைசா இல்லையே, ரூ. 10 இல்லையேன்ற கவலை உனக்குள்ளே வரவே வராது. அது எப்படி இருக்குதுன்னு உனக்கே தெரியும். உன் மணி பர்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பணம். ஆமென். ஆமென். இதை மறக்காதீங்க. இதை மறக்காதீங்க. எப்பொழுது ஆமன் பாதர் கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்க்கும் பொழுது. செவி சாய்க்கும் பொழுது இல்லைன்னு வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது எப்பவுமே. ஆனால் நம்மளுடைய ஹேபிட் என்னன்னு சொன்னால் இல்லை 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 நலமாக இருக்கிறாய், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஆல் இஸ் வெல், நான் நலமாக இருக்கிறேன். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் நீங்கள் சொல்லி பாருங்க, ஆல்வேஸ் நலமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உடல்ல எந்த சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குது, எது இருக்குது, ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை. என்ன இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் அவர்கிட்ட விட்டுட்டேன். நான் ஆண்டவர் சமயத்தில் உட்கார்றேன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆமென். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் உங்கள் சமயத்தில் இருக்கிறேன்ப்பா. அப்பா எங்கப்பா நான் போவேன், எங்கப்பா போவேன், உங்கள் சமூகத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன். அந்த பாடலை பாடலாமா? ஆமென். எங்கப்பா போவேன் உன் சமூகத்தை மறந்து எப்படி வாழுவேன். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன். உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்கள் போதுப்பா, எங்கப்பா போவேன். நீங்கள் போதுப்பா, நீங்கள் போதுப்பா. அதான் 3ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. என்ன 28:3 நீ ஆமென். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றுடுவாய். ஆசி பெற்றிடுவாய். நீ நகரிலும் ஆசி பெற்றுடுவாய், வயல்வெளியிலும். நகர் என்று சொன்னால் வேலை செய்கிற இடத்துல அங்கே இங்கே எங்கே போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். விவசாயி, தோட்ட தொழில், நீ அந்த வகையில் இருக்கிறியா, அதில் எங்கே போனாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது, உன் கருவின் கனியும் உன் கருவின் கனியும். கருவின் கனியும். கனியும் ம். உன் நிலத்தின் பயனும் உன் நிலத்தின் பயணம், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், உன் மாடுகளின் கன்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும், உன் ஆடுகளின் குட்டிகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். ஆசி பெற்றுடும். பாருங்க எப்படி ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாக ஆண்டவர் முதல்ல உன்னை உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருடைய குரலுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, ஆமென். அல்லேலூயா. அவருடைய குரலுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது
இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து தங்கும், நிலைக்கும், நிலைத்திருக்கும். ஆமென். நீ நகரிலும் ஆசை பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசை பெற்றிடுவாய். ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கருவின் கனி ஆசி பெறும். உன் கருவின் கனியை ஆசீர்வதிக்கப் போகிறார். இதுவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைங்க. அதனால சொல்லப்படுகிறது, உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசை பெற்றிடும். ஆடுகளின் குட்டிகளும் மாடுகளின் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயிரும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசை பெற்றிடும். பாருங்க, விலங்கு எத்தனை வச்சிருந்தாலும் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆமென். அது என்ன விலங்கு வச்சிருந்தாலும் சரி, ஆடு மாடு எல்லாம் பலுகி பெருகும். அடுத்து பாருங்க, 5ஆம் வசனம், உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். ஆசி பெற்றிடும். உன் கூடையும் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். ஆசி பெற்றிடும். 6ஆம் வசனம், நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். ஆசி பெற்றிடுவாய். வருகையிலும் செல்கையிலும் உனக்கு ஆசீர்வாதம். ஆசி பெற்றிடுவாய். ஆமான் பாதுர்களே, நீ வருகையிலும் செல்கையிலும், நீ வருகையிலும் செல்கையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறது. அதனால இன்னைக்கு இறையிறக்கத்தின் செய்தி ஆண்டவர் முதலிலே சொல்ல வச்சார். இந்த இறையிறக்க செய்தி என்ன அழகான ஒரு வார்த்தை. உன்னுடைய சிறிய சிறிய காரியங்களை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சிறிய சிறிய காரியங்களில் 7ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம். ஆமென். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள், உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி உனக்கு முன் ஒப்படைப்பார். உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர். ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். ஆமென். பாருங்க, ஆமென். ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியா ஓடி போயிடும். உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆமென். உனக்கு எதிராக எழும் பகைவர்கள் உனக்கு முன் முறியெடுக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவங்க வந்து சரண்டர் ஆவாங்க. இன்னைக்கு பிரிந்து போன கணவர்கள், விட்டு சென்ற கணவர்கள், பிள்ளைகளை விட்டு விலகி இருக்கிறவர்கள், மனைவி விட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சேருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நீ ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நீ ஜெபிக்கும் பொழுது அவங்கள எல்லாத்தையும் கொண்டு விட்டு நிறுத்துவார். எங்கெல்லாம் உன்னை இகழ்ந்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை இழந்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை கடுமையாக பேசினாங்களோ, அவங்கெல்லாம் உன்கிட்ட வந்து முன்னாடி நிற்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைத்து அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள். ஆனால் 7 வழி அவன் கண் முன்னே ஓடி போவர். ஆமென், ஓடி போவர். ஆமென். 8ஆம் வசனம் பாருங்க, உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் கட்டளையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு செவி கொடு இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
தூய மக்களினமாக உரிமை பேறு பெற்ற பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர பாக்கியத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தான் இணை சட்டம் 8ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனம், இன்று நான் இணை சட்டம் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற அங்க ஒரு கமா இருக்கு. பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன், கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். முதல்ல கீழ்ப்படிதல் கற்றுக்கங்க. கீழ்ப்படிதல், வாசிப்பதிலும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. வாசிப்பதிலும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதிலும் ஒரு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலும் கேட்பதிலும் வாசிப்பதிலும் எல்லாவற்றிலும் ஒரு நிதானம் தேவை. ஆமென். ஆமென். பரபரப்பு, மார்த்தாளை போல பரபரப்பு, பரபரப்பா இருக்கிறோம். ஆனால் மரியாளை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ, உண்மையோடும் நேர்மையோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை வாசிக்க, ஒரு வார்த்தையும் புடமிடப்பட்ட வார்த்தை, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை. அதை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி வாசிக்கிறோம், எப்படி தியானிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, எலும்பையும் மச்சையும் குத்தி விடுறோம், உள்ளத்தின் சிந்தனைகளை குத்தி விடுறோம், மனித சிந்தனைகளை குத்தும், இதயங்களை குத்தும். சிந்தித்து பார்ப்போம். இன்று, எல்லாமே இன்று, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் வழிவதின் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் பாருங்க. ஆசீர்வாதங்கள் தேடும் பொழுது, கேட்கும் பொழுது எல்லாம் தருகிறவர் நிலைநிறுத்தி வைக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து போகாதபடி கவனமாயிருக்க ஆவியானவர் உணர்த்துகிறார். கவனமாயிருக்க. இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை எச்சரிக்கிற ஆண்டவர், நீர் எங்களை எச்சரிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எச்சரிக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு எச்சரிக்கை தருகிறேன், ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம் சுவாமி. அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு எங்கள் மனதுருகும் இயேசுவே, அந்த தருணத்திற்காக ஆண்டவரே நீர் எங்களை எச்சரிக்கிறீர் ஒவ்வொரு நாளும். அதனால தான் இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இஸ்ரவேலே, தேவ ஜனமே செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இணை சட்டம் 6:5 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு. அவ்வளவுதான், அன்பு. பஸ், அன்பு கூறுகிறேனா? சிந்திப்போம், செயல்படுவோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன். அப்பா பிதாவே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு தந்த தேவ செய்திக்காய் உமக்கு நன்றி. இன்று நான் உன்னை ஒவ்வொரு சிறிய காரியங்களில் ஆசீர்வதிக்கிறேன் என்ற உடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 இன்று இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.